அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. வித்யாகாரகரான புதன், பலம் பெறக்கூடிய புதன் எழுதிய தலைவிதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைய போகின்றன, இனிமேல் தான் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, குறிப்பாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் வலுவிழந்த அமைப்பில் நீச்சம் பெற்று வலம் வந்த புதன் தற்போது பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாக பார்க்கிறார். வித்யாகாரகரான புதன் குரு தனது பார்வையில் பகை கிரகமாக பார்த்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனுடன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் 5ஆம் இடத்தில் அமர்வது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக அற்புதமாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் பதிக்கிறாருங்க புதன். எனவே பல பணிகளில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மே 1ஆம் தேதி முதல் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக இனிமேல் நிறைவாக கிடைக்கும். ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது சற்று சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார். எனவே அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் தீர்வு காண்பதோடு தாய் வழி உறவு முறைகளில் இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகுவதோடு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் புதன். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் ராசிக்கு சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக திகழ்கிறார். உதாரணமாக இந்த வேளையில் ஒரு மிக பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய அரசர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். அது என்ன போட்டி என்றால், தன்னுடைய பாதுகாப்பு வீரர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மைதானத்தில் ஒரு இரும்பு கதவு ஒன்று இருக்கிறது. அந்த இரும்பு கதவை தன்னுடைய கரன்களின் பலத்தை பயன்படுத்தி, உடல் பலத்தை பயன்படுத்தி, வேறு எந்த கருவிகளோ உபகரணங்களோ பயன்படுத்தாமல் திறக்கக்கூடிய நபர்களுக்கு மிக பெரிய அளவில் பரிசு காத்திருக்கிறது. அது என்ன பரிசு என்றால், தனது ராஜ்யத்தின் ஒரு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை கொடுக்க போகிறேன் என்ற அறிவிப்பையும், சிற்றரசராக மாற்றப் போகிறேன் என்ற அறிவிப்பையும் வெளியிடுகிறார். இதை கேட்டவுடனே அனைவருடைய மனதிலும் சிற்றரசராக அரசராக மாற வேண்டும் என்ற ஆர்வம் பிறக்கிறது. உடனே அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டும் என பலர் ஆர்வத்துடன் அந்த இடத்தில் குமிழ்கின்றனர். அப்படி கூட்டம் கூட்டமாக அந்த இடத்தில் அந்த போட்டிக்கு பங்கு பெற வந்திருக்கக்கூடிய மக்களை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த அரசர் அந்த போட்டிக்கான நிபந்தனையை வெளியிடுகிறார். எந்த உபகரணங்களையும் பயன்படுத்தக்கூடாது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் மிக பெரிய அளவில் பரிசு உண்டு. ஆனால் ஒருவேளை நீங்கள் தோல்வியடைந்தால் உங்களுடைய இரு கைகளும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க. இதை கேட்டவுடனே அனைவருடைய மனதிலும் மிக பெரிய அளவில் அச்சம் சூழ்கிறது, பயம் சூழ்கிறது. அதன் காரணத்தினால் அந்த போட்டியிலிருந்து பங்கு பெறாமல் விலகி செல்கிறார்கள். அப்படி விலகி செல்வதன் காரணமாக மன்னர் சற்று வருத்தமடைகிறார். ஆனால் அந்த விலகி செல்லக்கூடிய கூட்டத்தில் இருந்து ஒரு நபர் மட்டும் முன்னே வருகிறார். அவரை பார்த்து சற்று மன்னருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதே வேளையில் அவரை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த போட்டியில் பங்கு பெறக்கூடிய நபர்கள், மக்கள் அனைவருமே அவரை எச்சரிக்கின்றனர். அந்த போட்டியில் வெற்றி பெறுவது அவ்வளவு சுலபம் இல்லை. அது மிக பெரிய அளவிலான இரும்பு கதவு. அந்த கதவின் மறுபுறம் மிக பெரிய அளவில் பலம் கொண்ட போர் வீரர்கள் அதை தடுத்திருக்கலாம், அல்லது யானை பலம் கொண்டு அதை தடுக்க முயற்சிக்கலாம் என பல யூகங்களை சொல்லி உன்னையால் வெற்றி பெற முடியாது, உன்னுடைய இரு கரங்களையும் இழக்காமல் நாங்கள் சொல்வதை கேட்டு நடந்து கொள் என்று அனைவரும் எச்சரிக்க, அவன் எதையும் காதில் வாங்காமல் அந்த கதவை தள்ள முயற்சி செய்கிறான். அப்படி முயற்சி செய்யும் போது அந்த கதவு மிகவும் எளிய முறையில் தள்ளக்கூடிய சமயத்திலே திறந்து விடுகிறது. முழு பலத்தை கூட அவன் பயன்படுத்தவில்லை. அந்த போட்டியில் வெற்றி பெற்று சிற்றரசராகவும் பிறகு அரசராகவும் பிறகு மிக பெரிய அளவில் ஒரு சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்கக்கூடிய சக்கரவர்த்தியாகவும் மாறுகிறார்.
அந்த நபர் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த நபரை போன்றுதான் நம்மளிடம் ஒரு சிறு முயற்சி இருந்தாலே போதும், மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை வித்யாகாரகரான புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் எழுதிய தலைவிதியாக நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும். ஏனென்றால் நம்மளுடைய மனதில் பல்வேறு வகையான திட்டங்களை தொழில் ரீதியாக பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வடிவமைத்து வைத்திருப்போம். ஆனால் அவற்றை செயல்படுத்துகிறோமா என்றால் நிச்சயம் இல்லை. அதற்கு காரணம், அதை செயல்படுத்தும் போது இவ்வளவு பணம் இழப்பாகிடுமோ, இவ்வளவு பெரிய நஷ்டம் வந்துடுமோ, இவ்வளவு பின்னோக்கி சென்று விடுமோ என்ற அச்சத்திலேயே அதை செயல்படுத்தாமல் அத்தனை திட்டங்களையும் நம்மளுடைய சிந்தனையிலே தோல்வியடைய செய்து விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த வேளையில் புதன் சாதகமாக இருப்பதால் தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக எளிதில் உங்களுடைய சிறு முயற்சிக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான சுப காரியங்கள், பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள், உடன் பிறந்தவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள், வீண் வாக்குவாதங்கள் போன்ற அனைத்துமே விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்க போகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை முற்றிலுமாக தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே சரியாக நுணுக்கமாக இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறை, அரசியல் துறை, கணினி துறை, போக்குவரத்து துறை, விளையாட்டுத்துறை என பல துறைகளில் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி மிக சிறப்பான அறிவாற்றலை வெளிப்படுத்துவதோடு வெற்றிகளை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. சரியாக தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்துல உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை கொடுப்பதோடு உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக அள்ளி கொடுக்கும். இந்த தருணத்தில் எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வில் வெற்றி கிடைக்கும். உயர்கல்வி சார்ந்த பணிகளும் சாதகமாக அமைவதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ஏனென்றால் பெருமாளின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய கிரகமாக புதன் பார்க்கப்படுகிறார். எனவே புதன்கிழமை விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கும். மகிழ்ச்சியாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை வந்து சேரும் என்பதில் சந்தேகமே இல்லை.